அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள். நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் எழுதிய சுயசரிதை நூல் அத்தியாயம் 4 தொடர்ச்சி. 13 வயது முதல் சில ஆண்டுகள் வரை எனக்கு சைக்கிள் விடுவதில் மோகம். வாடகை வண்டிகளை கொண்டு சைக்கிள் விட கற்றுக்கொண்டேன். என் நண்பர் ஒருவர் புதிய PSA சைக்கிள் வாங்கினார். சில தடவை நானும் அவரும் மாறி மாறி விட்டு பார்த்தோம். ஒரு தடவை அவர் சைக்கிள் விட நான் அவர் பின்னால் நின்று கொண்டு பயணம் செய்தேன். வேகமாக ஒரு மூலையில் திரும்பும்போது பின் சக்கர உருளையின் மேல் வைத்திருந்த எனது இடது கால் நழுவிற்று. நொடியில் சமாளிப்பதாக நினைத்து கொண்டு காலை தூக்கி வைத்தேன். இடது கணுக்கால் சக்கர கம்பிகளுக்கிடையில் சிக்கியது. பொத்தென்று இருவரும் வீழ்ந்தோம். என் காலில் இருந்து ரத்தம் வடிந்தது. கணுக்காலில் சதை பீய்த்து கொண்டது. எலும்பு தெரிந்தது. அங்கே ஏற்பட்ட வடு என்னுடைய ஆள் அடையாளங்களில் ஒன்றாக நிலைத்துள்ளது. அடிபட்ட நான் கிறித்துவ மருத்துவ சாலைக்கு மாட்டு வண்டியில் சென்றேன். கட்டு போட்டுக்கொண்டு அதே வண்டியில் வீடு திரும்பினேன். ஒரு வாரத்திற்கு மேல் நான் பள்ளிக்கு போகவில்லை. புண் ஆறியதும் பள்ளிக்கு சென்றேன். கணக்கு வகுப்பு வந்தது. திரு சேஷாத்ரி ஐயங்கார் வந்தார். நான் மீண்டும் வகுப்புக்கு வந்திருப்பதை கவனித்தார். வெகுளாமல் இனிமையாக உன் உடம்பிற்கு என்ன என்று கேட்டார். நடந்ததை சொன்னேன். ஐயங்கார் வெகுண்டாரா, கிண்டல் செய்தாரா? என்னுடைய கணக்கு ஆசிரியர் திரு சேஷாத்ரி ஐயங்கார் எவ்வித படபடப்பும் இல்லாமல் மிக அமைதியாக கூறிய அறிவுரை. வேலு, நீயாக எதையும் ஓட்டு. அதில் தவறினாலும் பரவாயில்லை. பிறருக்கு வால் பிடிக்கும் போக்கு மட்டும் எப்போதும் வேண்டாம். இந்த கருத்துரை உலகம் அறியாத என் பிஞ்சு உள்ளத்தில் பசுமரத்தாணி போல் பதிந்துவிட்டது. வால் பிடிக்காமை என் இயல்பாகிவிட்டது. இளமையில் உருவான இயல்பு மாற மறுக்கிறது. காலம் மாறிவிட்டது. என்ன தெரியும் என்பதை விட யாரை தெரியும் என்பதே கவனத்திற்குரியது. சான்றோரை விட தொடர்ந்தோரையே விரும்பும் காலம் இது என்று உலகம் உணர்த்தினாலும் வால் பிடிக்கா இயல்பினை என்னால் விட முடியவில்லை. பிற்காலத்தில் இதனால் நான் பட்ட பாடு கொஞ்சமல்ல. இன்று படும் பாடும் சிறிதல்ல. இந்த பாடும் சேர்ந்ததுதானே வாழ்க்கை. என் உயர்நிலைப் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் திரு பொன்னையா ஆவார். அவர் தலைமை ஆசிரியரை விட கண்டிப்பானவர் என்று பெயர் எடுத்தவர். அது எவ்வளவு தூரம் உண்மையோ நான் நேரில் உணரும் வாய்ப்பு கிட்டவில்லை. திரு பொன்னையாவிடம் நான் ஆங்கிலம் படித்தேன். நன்றாக சொல்லிக் கொடுத்தார். ஆனால் ஒரு தொல்லை, ஆங்கில வகுப்பில் ஆங்கிலத்தில் தான் பதில் சொல்ல வேண்டும். தமிழ் சொற்களை பயன்படுத்தக்கூடாது. இவ்விதி எங்களிடையே ஆங்கிலத்தில் பேசும் பழக்கத்தை வளர்த்தது. வாய் நிறைந்த கொழுக்கட்டையை விழுங்க திண்டாடும் குழந்தைகளின் நிலையில் நாங்கள் தவித்தோம். தமிழிலேயே பேசும் என்னை போன்றவர்களை தமிழ் வெறியர்கள் என்று வன்மையாக குற்றஞ்சாட்டுவதை என் காதுகள் பல்லாண்டுகளாக கேட்டுக்கொண்டு வருகிறது. ஆனால் திரு பொன்னையாவை யாரும் ஆங்கில பித்தன் என்று குறை கூறவில்லை. கூறாததே நீதி. உப்பு கேட்டால் அதோடு சிறிது சர்க்கரையும் சேர்த்து கொடுப்பார்களா? சர்க்கரை உப்பை விட அதிக விலையானது என்பதற்காகவும் அதை உப்போடு கலந்து பெற நம் அறிவு ஒப்புவதில்லை அல்லவா? உப்பு உப்பாகவும் சீனி சீனியாகவும் தனித்தே இருக்கட்டும் என்பது எப்படி பொருள் வெறியாகும்? அப்படியே ஆங்கிலத்தை ஆங்கிலமாகவே பேசுவது போல் தமிழை தமிழாகவே பேசுங்கள், எழுதுங்கள். எவ்வளவு மதிப்பானதாயினும் பிற சொற்களை கலக்காதீர்கள் என்று சொல்லும்போது மட்டும் ஏனோ நடுநிலைமையை இழந்து விடுகிறார்கள். தொடர்வோம். அலைகள் ஓய்வதில்லை.